श्रीमात्रे नमः। उत्तिनजत्युदिमिन्दुक्रीडां तुङ्गकुशां नयनत्रयुक्तां स्मेरमुखीं वरदाङ्कुशपाशमपीदिकरां प्रभजे புவனேஷிம். இன்னைக்கு தசமகா வித்யாவில் ஜெகன்மாதா புவனேஸ்வரி 4வது வித்யா, அவளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உலகத்துக்கே தாயானவ, புவனம் முழுவதும் வடிவமாக கொண்டதுனால அம்பாளுக்கு பேர் புவனேஸ்வரி. இந்த பிரபஞ்ச சக்தியே அவள் தான், இந்த பிரபஞ்சத்தை இயக்கிறதும் அவள் தான், ஜெகன்மாதா தான். லலிதா வேற புவனேஸ்வரி வேற இல்லை. லலிதா கையில் பாசாங்குஷம் வச்சுருப்பா, புவனேஸ்வரி அபயவிரதத்தோடு இருப்பா. சகல உலகங்களையும் கோள்களையும் எல்லாத்தையும் உருவாக்குனவ, சிருஷ்டி பண்ணவ ஜெகன்மாதா. அது மட்டும் இல்லை, பிரம்மா விஷ்ணு ருத்ரர் முதற்கொண்டு எல்லாரும் வணங்கத்தக்க ஒரு பெரும் தேவி அம்பாள் புவனேஸ்வரி தான். தேவாதி தேவர்கள் அனைவருமே அம்பாளை புவனேஸ்வரியை வழிபாடு பண்ணியிருக்காங்க, ஸ்தோத்திரம் பாடியிருக்காங்க. எவ்வளவோ பூஜைகளை அம்பாளுக்கு தேவாதி தேவர்கள் கூட செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, பல மகான்களுக்கு அஷ்டமா சித்தியை கொடுக்குறவ அம்பாள் புவனேஸ்வரி தான். எத்தனையோ மகான்கள் அம்பாள் புவனேஸ்வரியை வழிபட்டு அஷ்டமா சித்திகளை வரமாக அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஷ்ட ஐஸ்வர்யங்களை தன்னை வழிபடுறவங்களுக்கு அம்பாள் பிராப்தமாக்குறா. பக்தர்களுக்கு அன்பையும் கருணையும் வாரி வழங்குறதுல புவனேஸ்வரிக்கு ஈடு என யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு கருணாமூர்த்தி தான் அம்பாள் புவனேஸ்வரி. இப்படிப்பட்ட அம்பாள் புவனேஸ்வரி எங்கே குடிக்கொண்டு இருக்கான்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் அம்பாளுக்கு ஒரு பெரிய பீடம் இருக்குது. சாந்தானந்த சுவாமி 75 வருஷங்களுக்கு முன்னாடி அம்பாளை இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. 4 கோடி முறை ஹ்ரீம்ங்கிற பீஜ மந்திரத்தை ஜபிச்சு அம்பாள் புவனேஸ்வரியை இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட அம்பாள் புவனேஸ்வரியை எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசனம் பண்ணணும். இந்த அம்பாளை நம்ம உபதேசமாக எடுத்து நம்ம வழிபாடு பண்ணோன்னா அம்பாள் நமக்கு ஞானத்தை பிராப்தமாக்குவா, அஷ்டமா சித்திகளை வழங்குவா. இந்த உலகத்தில் நம்ம வசிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்குறவ தான் அம்பாள் புவனேஸ்வரி. அது மட்டும் இல்லை, அம்பாளை யோக மாயா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மாயைகளுக்கும் அப்பாற்பட்டவ, எல்லா மாயைகளுக்கும் மேலான ஒரு மகா மாயா தான் அம்பாள் ஜெகன்மாதா புவனேஸ்வரி. அம்பாள் இருக்கிற இடத்துல அஷ்டலக்ஷ்மிகளும் குடியிருக்கிறதா ஐதீகம். அம்பாள் எல்லாத்தையும் பிராப்தமாக்கக்கூடியவ, பரம கருணாமூர்த்தி. புதுக்கோட்டையில் எழுந்தருளி அத்தனை பேரையும் அம்பாள் காத்து ரசித்துட்டு இருக்கா. புதுக்கோட்டையில் அம்பாள் புவனேஸ்வரிக்கு பீடம் இருக்குது. எவ்வளவோ பூஜைகளும் ஹோமங்களும் அனுதினமும் அம்பாளுக்கு நடந்துட்டுருக்கு. அம்பாளை ஒரு முறையாவது அனைவரும் தரிசனம் பண்ணுங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நமஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இடைவிடாது ஜெபம் பண்ணால் அம்பாள் நமக்கு பரிபூர்ண அனுகிரகத்தை வழங்குவா. அம்பாளை சரணடைவோம், புவனேஸ்வரியை சரணடைவோம். ஸ்ரீமாத்ரே நமஹா.